வெல்கம் டு மை ஈஸி சமையல். இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு சிறுகீரை சேர்த்து கூட்டு செய்யலாம். இது வந்து எல்லா ஒரு டிஷ்ஷஸுக்குமே சூட் ஆகும். எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு வெடித்த அப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது 2 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டுமே நல்லா ப்ரௌனாக செவக்க வறுத்துக்கணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு வந்து தட்டி சேர்த்துன்னு இருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸி இது பண்ணுறது. பேச்சுலர்ஸ் எல்லாமே இப்போ ஸ்டார்டிங்கில் செய்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம். ஒன்றும் கஷ்டமே கிடையாது. நல்ல ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் நான் சேர்த்துருக்குறேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு 4லேருந்து 5 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கணும். செவக்க ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் பெருங்காயத்தூளெல்லாம் எதுவும் சேர்க்கலை, ஏன்னா பூண்டு சேர்த்துருக்கிறதுனால நான் பெருங்காயம் சேர்க்கலை. இப்போ பச்சைப்பயிறு பருப்பு வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்குறேன். ஒரு 1/2 கப்பு பச்சைப்பயிறு பருப்பு நான் சேர்த்துருக்குறேன். இந்த பருப்பு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம கீரையும் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துன்னு இருக்கிறேன். பருப்பு கீரை 2 ஒன்றா சேர்த்துக்கலாம். அப்போ தான் ரெண்டுமே ஈவனாக வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது சப்பாத்திக்கெல்லாம் கூட சூப்பராக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாசிப்பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். கீரை கூட வேகும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கரெக்டாக வெந்துருச்சு. ஒரே அளவு தண்ணி சேர்த்துட்டு கரெக்டாக வேக வச்சு பாருங்கள், தண்ணியே இல்லை, எல்லாமே ரெண்டுமே ஈவனாக வெந்திருக்கு நல்லா. அவ்வளோதான் பாருங்கள், பாசிப்பருப்பு சிறுகீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. சப்பாத்தி கூட, ரசம் சாதம், சாம்பார் சாதத்து கூடலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்து, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.